இறைமக்கள் குடும்பமாக தங்கள் இல்லங்களில் ஜெபிக்க வேண்டிய இன்றைய சிலுவை பாதை கருத்துக்கள். தலையான 7 பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். மேலும் அதற்கு மாற்றாக 7 புண்ணியங்களையும் கேட்டு ஜெபிப்போம். 1ஆம் நிலை, இயேசுநாதரே சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். காம பாவம், சொந்த உடலுக்கு விரோதமாகவும் தகாத உறவில் ஈடுபட்டதற்காகவும் உள்ளத்தால் விபச்சாரம் செய்தமைக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். கற்பு என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த முதல் நிலையில் மன்றாடுவோம். 2ஆம் நிலை, இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகின்றார்கள். பெருந்தீனி என்னும் பாவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அளவோடு உண்ணல் என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த 2வது நிலையில் மன்றாடுவோம். 3ஆம் நிலை, இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகின்றார். பேராசை என்னும் பாவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தாராள குணம் என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த 3வது நிலையில் மன்றாடுவோம். 4ஆம் நிலை, இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கின்றார். சோம்பல் என்னும் பாவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். கடும் உழைப்பு என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த 4வது நிலையில் மன்றாடுவோம். 5ஆம் நிலை, இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். வெஞ்சினம் என்னும் பாவத்துக்கு மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். பொறுமை என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த 5வது நிலையில் மன்றாடுவோம். 6ஆம் நிலை, இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கின்றார். பொறாமை என்னும் பாவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தயவுள்ளம் என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த 6வது நிலையில் மன்றாடுவோம். 7ஆம் நிலை, இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகின்றார். தற்பெருமை என்னும் பாவத்துக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தில் நாளும் வளர இந்த 7வது நிலையில் மன்றாடுவோம். 8ஆம் நிலை, இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். ஆண்டவர் வெறுப்பவே 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. நீதிமொழிகள். இருமாப்புள்ள பார்வை கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 8வது நிலையில் மன்றாடுவோம். 9வது நிலை, இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். பொய்யுரைக்கும் நாவை கொண்டதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 9வது நிலையில் மன்றாடுவோம். 10ஆம் நிலை, இயேசுநாதருடைய ஆடைகளை களைகின்றார்கள். குற்றமில்லாதவரை கொல்லும் கைகளை கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 10வது நிலையில் மன்றாடுவோம். 11ஆம் நிலை, இயேசுநாதரை சிலுவையில் அறைகின்றார்கள். சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம் கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 11ஆம் நிலையில் மன்றாடுவோம். 12ஆம் நிலை, இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகின்றார். தீங்கிழைக்க விரைந்தோடும் கால்களை கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 12ஆம் நிலையில் மன்றாடுவோம். 13ஆம் நிலை, இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகின்றார்கள். பொய்யுரைக்கும் போலி சான்றுரைத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 13வது நிலையில் மன்றாடுவோம். 14ஆம் நிலை, இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல்களை செய்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து விடுதலை பெற இந்த 14வது நிலையில் மன்றாடுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.